உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே தேவ ஆவி கடந்து வந்த போது அவைகள் ஒன்று சேர்ந்தன, முடிவுகளை சேனையாக எழும்பி நின்றது போல உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் நன்றாயிருக்கும்படி செபிக்கிறேன். உபாகமம் 32:39 நான் உயிர்ப்பிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு ஒரு வாக்கை உங்களுக்கு கொடுக்கிறார். என்ன வார்த்தை என்றால், நான் உன்னை உயிர்ப்பிக்க போகிறேன், நான் உன்னை உயிர்ப்பிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு சில சூழ்நிலைகள் மரித்து போனது போல இருக்கலாம். சில சரீரத்தின் அவயவங்கள் பலனற்று முடிந்தது, இனிமே நடக்க முடியாது, இனிமே செயல்பட முடியாது, வீக்காயிருச்சு, முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற நிலைமையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். ஆமென். விசுவாசிங்க, நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிற காலம் வருகிறது. முடிந்து போயிற்று என்று சொன்னது எழும்பி மீண்டும் தோன்றிவிட்டேன் என்று சொல்லுகிற நாட்கள் கடந்து வருகிறது. உயிர்த்தெழுந்து இயேசுவின் வல்லமை இன்றைக்கு உங்கள் சிரசின் மேல, மரித்து போன சூழ்நிலையின் மேல இறங்கி வந்து மீண்டும் புத்துணர்வு பெற போகிறீர்கள், உயிர்ப்பிக்கப்பட போகிறீர்கள். விசுவாசிங்கள், பெற்றுக் கொள்ளுங்க. God bless you.